தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர. தந்தனின் கிருபைக்காக, தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநா. சேர்ந்து பாடுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாத்தீரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே. 11 மாதங்களும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல காத்திருக்கிறார். இந்த ஆராதனை வேளையிலும் கூட ஒரு மனதாய் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். அவரை ஆராதிக்கும்படியாக நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் வல்லமை உள்ள தேவன். உங்கள் நிந்தனைகளை மாற்றுவார், போராட்டங்களை தேவன் மாற்றுவார். இந்த ஆராதனை இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலனோ பூரணமாக விளங்கும் என்று தேவ ஆவியானவர் சொல்லுகிறார். பலவீனத்தில் புதிய பலனை ஆண்டவர் கொடுக்க போகிறார். உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையில உடைக்கப்பட்ட அனுபவத்தை தேவன் மாற்ற போகிறார். ஒரே ஒரு காரியத்தை நாம் சேர்ந்து இணைந்து செய்ய போகிறோம். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி கொஞ்ச நேரம் தேவனை துதிக்க போகிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த பாக்கியத்திற்காக ஒரு மனதாய் உம்மை ஆராதிக்கும்படியாக நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இன்றைய தினமதிலும் நாங்கள் ஒரு மனமாய் ஒரு இருதயத்தோடு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த என் தேவனை கொடுத்த மேலான கிருபையை எண்ணி ஒரு நிமிடம் வாய்களை திறந்து நன்றி செலுத்துவோமா? பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. சொல்லுங்க, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். சத்தமா வாய்களை திறந்து சொல்லுவோமா? பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு தேவை. பிரசன்னம் வருகிற நாட்கள் முழுவதும் அப்பா
உம்முடைய பிரசனம் எங்க வாழ்க்கையில தேவை ராஜா. உம்முடைய பிரசனம் எங்க வாழ்க்கையில தேவைப்பா. ஓஹோ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம். இந்த வார்த்தை உள்ளத்தின் ஆழத்தை சொல்ல போகிறாப்பா. இந்த பிரசனத்தை எங்க வாழ்க்கையில தாங்க ராஜா. உங்களுடைய பிரசனத்தை எங்க குடும்பத்துல தாங்கப்பா. உங்க பிரசனத்தை எங்க இருதயத்துல தாங்க ராஜா. உங்களுடைய பிரசனம் எங்க வாழ்க்கையில கடந்து வரட்டும். ஹல்லேலூயா இயேசுவே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். என் கிருபை உனக்கு போதும். இந்த உலகத்துல யாருமே எந்த சூழ்நிலையிலும் நம்மை காப்பாற்ற முடியாது. ஆனால் தேவன் ஒருவர் மட்டும்தான் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், மருத்துவமனையின் அனுபவமாக இருக்கலாம், போராட்டத்தின் உச்சத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அவருடைய பிரசன்னம் கடந்து வருமையானால், தேவனுடைய மகிமை கடந்து வருமையானால், உங்களுடைய நிலைமை அவர் தலைகீழாக மாற்றுவார். வசனம் சொல்லி இருக்கிறது, அந்த மேல் வீட்டு அறையில தேவனுடைய ஜனங்கள் துதித்து கொண்டிருக்கும் பொழுது, ஒரு மனமாய் தேவனை ஆராதிக்கும் பொழுது, ஒரு பரலோக மகிமை கடந்து வந்தது. ஒரு பரலோக மகிமை அந்த இடத்திற்குள்ளே கடந்து வந்தது. அந்த பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்கள் மாத்திரம் நல்ல இறுகமாய் கண்ணை மூடி ஒரே ஒரு வார்த்தையை சேர்ந்து சொல்லுவோமா? பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ, என்னுடைய வாழ்க்கையில் விடுதலை கிடைக்குமா, என் வாழ்க்கையில் வேதனைகள் மாறுமா, ஒரு கலக்கத்தோடு கடந்து வருகிறாள். தேவனுடைய ஆடையை தொட்ட மாத்திரத்தில் ஒரு பிரசன்னம் அவளை ஆட்கொண்டது. ஒரு மகிமையின் பிரசன்னம் அவளை ஆட்கொண்டது. அவ்வளவு நாள் இருந்த பாடுகள், அவள் கடந்து வந்த பிரச்சனைகளை அந்த பிரசன்னம் மாற்றி இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் இந்த ஆராதனையில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிரசன்னம் உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், உன்னை நான் மாற்றுவேன். பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து கலக்கத்தோடு உட்கார்ந்திருக்கலாம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன சம்பவிக்குமோ, மனிதர்கள் இப்படி சொல்லுகிறார்களே, இவ்விதமாக பேசுகிறார்களே, என்னுடைய வாழ்க்கையில் சம்பவிக்கும் என்று கண்ணீரோடு நீங்கள் உட்கார்ந்திருக்கலாம். தேவனுடைய பிரசன்னம் இந்த காலை நேரத்தில் இந்த ஆராதனை இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அது வேறு மனுஷனாக மாற்ற போகிறது. ஒரு விசை கரங்களை மேல உயர்த்தி சொல்லுமா? பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆவியானவர் மீதியான நேரம் முழுவதும் நீ
நீர் எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். உம்முடைய பிரசன்னத்தினால் கர்த்தர் நீர் எங்களை வழிநடத்தும். நீர் பெரிய காரியங்களை செய்யும் அப்பா. கட்டப்பட்டவர்களுக்கு விடுதலையும், நெருக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு சமாதானத்தையும், வியாதிகளில் கடந்து வருகிறவர்களுக்கு ஒரு விடுதலையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்யும். தாழ்த்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். சந்தோஷமா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. நாம் ஒரு சில பாடலை கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். கரங்களை தட்டி பாடுவோமா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே வானமும் பூமியும் என்னுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடு. கரங்களை தட்டி சொல்லுங்க. என்னுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடு. எனக்கு ஒத்தாசை, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். சத்தமா ரெண்டு கரங்களை தட்டி சொல்லுவோமா? எனக்கு ஒத்தாசை நேரா என் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் பெயர் அகன்றிடினும், நிலை மாறி புவி அகன்றிடினும், மலைகள் பெயர் அகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபை எந்நாளும். மாறிடுமோ, மாறிடுமோ அவர் கிருபை எந்நாளும் காப்பவர். ஓ எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களையே. எனக்கு ஒத்தாசை, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாடவும் நான் என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட இஸ்ரவேலை, இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்கா. கரங்களை தட்டி இஸ்ரவேலை இயேசுவே. இன்னும் ஒரு முறை கூட சொல்லுங்க. இஸ்ரவேலை, இஸ்ரவேலை காக்கும் நல் தேவனுடைய பாதுகாப்பு இந்த மாதம் முழுவதும், இந்த வாரம் முழுவதும். இஸ்ரவேலை காக்கும் நல். நல்ல சத்தமா வாய்களை திறந்து சொல்ல போற. இஸ்ரவேலை, இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்கா. எனக்கு ஒத்தாசை, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். ரெண்டு கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். வலப்பக்கத்தில், வலப்பக்கத்தில் நிழலாவரே வழுவாமல் 11 மாதம் நம்மை காத்தாரே. பக்கத்தில் நிழலாவரே. சூரியன் பகலில் சந்திர நீராவில் சேதப்படுத்தா. கரங்களை தட்டி. சூரியன் பகலில் சந்திர நீராவில் எந்த சேதமும் வருவதில்லை. ஓ எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்கள். நல்ல விசுவாசத்தோடு கரங்களை தட்டி எனக்கு ஒத்தாசை. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. ஓ எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். சத்தமா சொல்லுங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை. என் தீங்கு
எத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காத்திடும். எத்தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் வாரத்தையும் பத்திரமாக காப்பாரே. இது விசுவாசத்தோடு சொல்லுமா, போக்கையும் வாரத்தையும். ஆமென். ஸ்தோத்திரம். போக்கையும் வாரத்தையும் அவர் காக்க போகிறார். தூதர்களை அனுப்பி போக்கையும் வாரத்தையும் காப்பாரே. இதுவும் எனக்கு ஒத்தாசை, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை. சத்தமா சொல்லுங்க, எனக்கு ஒத்தாசை. ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை. கடைசி அவரும் கரங்களை தட்டி, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை மேல உயர்த்தி சொல்லும் ஹல்லேலூயா. ஒரு பாடலை கூட சேர்ந்து பாட போகிறோம். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. ஒரு அழகான ஒரு பாடலை நாம் இணைந்து பாடி ஆண்டு நாமத்தை இணைந்து மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் சென்று சொல்லுங்க. எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? ஒருவேளை பல மனிதர்கள் உங்களை வேறு மனிதருடைய கரங்கள்ல, பிசாசுடைய கரங்கள்ல ஒப்பு கொடுத்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் தன்னுடைய வலது கரத்தினாலே உங்களை தாங்குகிற தேவனாக இருக்கிறார், உங்களை அணைக்கிற தேவனாக இருக்கிறார். நம் ஆவியில் நிரம்பி ஒன்று சேர்ந்து பாடும் பொழுது நிச்சயமா இந்த காலை நேரத்துல அவர் நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ரெண்டு கரங்களை தட்டி பாடலை சேர்ந்து பாடுவோமா? மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. சொல்லுங்க, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? சத்தமா எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல சுமந்து செல்பவரே. தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல சுமந்து செல்பவரே. தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. சொல்லுங்க, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடு? கரங்களை தட்டி, இஸ்ரவேலே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே,
உன்னை எப்படி ஒப்புக்கொடு. கரங்களை தட்டி, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி, உம்மை விட்டு தூர போன என்னை நல்லவனாக்கி. ரெண்டு கரங்களை தட்டி சொல்லுவோம், உம்மை விட்டு, உம்மை விட்டு, ஆமே, தூரம் நல்லவனாக்கி. ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி சொல்லுங்க, நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டீரே, நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டு. எப்ராயிமே எப்ராயிமே ஹல்லேலூயா எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி, ஆமே, எப்ராயிமே உன்னை எப்படி, ஆமே, இஸ்ரவேலே உன்னை, சத்தமா சொல்லுங்க, எப்ராயிமே உன்னை எப்படி கை, ஹல்லேலூயா, ஏமே, எப்படி, எப்ராயிமே உன்னை எப்படி, ஸ்தோத்திரம், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றே, எதுவும் என்னை பிரித்திட முடியாது. செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் கிடக்கின்றே, எதுவும் என்னை பிரித்திட முடியாது. எதுவும் என்னை பிரித்திட முடியாது. சொல்லுங்க சத்தமா, எதுவும் என்னை பிரித்திட முடியாது. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி, சொல்லுங்க, எப்ராயிமே உன்னை எப்படி, இஸ்ரவேலே நான் உன்னை கைவிடுவதில்லை. மனிதர் கைவிட்டாலோ, எப்ராயிமே, கரங்களை தட்டி சொல்லுங்க, கைவிட்டுப்பட்ட போன இடங்களில் தேவன் உங்க கரங்களை பிடிக்கிறார். ஆவியான உங்க கரங்களை பிடிக்கிறாரு. எப்ராயிமே, மனிதர்கள் மறந்தாலும் அவர் மறக்கலையே. 11 மாதம் கரத்தை பிடித்து வழி நடத்தினவர் இந்த மாதம் வழி நடத்துவார். எப்ராயிமே உன்னை எப்படி, சத்தமா ஆவியானவரே நிரப்புங்கப்பா. எப்ராயிமே உன்னை எப்படி, ஹல்லேலூயா, தேவன் உங்களை மறப்பதில்லை, கைவிடுவதும் இல்லை. ஓ எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே நான் ஒப்பு கொடுப்பதில்ல. எப்ராயிமே உன்னை, சத்தமா, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்துக்கொள். சொல்லுமா சத்தமா, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா. கடைசியா ஒரு முறை கரங்களை தட்டி சொல்லுவோமா, எப்ராயிமே உன்னை எப்படி, ஓ இஸ்ரவேலே. ரெண்டு கரங்களை தட்டி பாடி கர்த்தரை ஆராதிப்போ. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாய்களை திறந்து, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே. ஹல்லேலூயா, நன்றி ராஜா. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே.
நம்மை மனிதருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிற தேவன் அல்ல, நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம நெருக்கத்தை அவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை கடந்த மாதம் முழுவதும் பலவீனங்கள், நெருக்கங்களை ஆட்கொண்டு இருக்கிறதே, நான் எப்படி தப்பிக்க போகிறேன் என்று கண்ணீரோடு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் ஆண்டவர் சொல்லுகிறார், பலவீன நேரம் என் கிருபை உனக்கு தந்து பலவீனத்தில் என் பலன் உனக்கு போதும் என்று சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவர் நாம் ஆராதிக்க போகிறோம். இருக்கிற இடங்கள் எல்லாரும் கண்களை மூடி நாம் தேவனை துதிக்க போகிறோம். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் பலன் தருவேனன்றி. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் தருவேனன்றி. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. சொல்லுங்க, நிழல் போல என் வாழ்வில் விலகாமல் துணை நின்று காப்பவரே, நீர் போதும் என் ஆண்டவரை இந்த மாதம் முழுவதும் நீர் போதும் என் இந்த வாரம் முழுவதும் சொல்லுவோமா, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. சொல்லுங்க, உம்மை போல அரவணைக்க. என்ன ஒரு முறை, உம்மை போல புரிந்து கொள்ள, உம்மை போல அரவணைக்க. ஓ, நீர் போதும் என் கரங்களை அப்படியே மேல உயர்த்தி சொல்லுங்க, நீர் போதும். ஆண்டவரே, இந்த வாதம் முழுது நீங்க எனக்கு போதும்ப்பா. உங்க கிருபை எனக்கு போதும் ராஜா. உங்க பிரசனங்களுக்கு போதும்ப்பா. உங்க பிரசனங்களுக்கு போதும்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை மேல உயர்த்தி சொல்லுவீங்களா? நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா. மலை போல துன்பம், மலை போல துன்பம் என்னை சூழும் போது பனை போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது பனி போல உருகிட, கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவர். சொல்லுங்க, கண்மணி போல என்னை உள்ளங்கையில் பொறிந்தென்னை. சத்தமா நீர் போதும் என் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, தகப்பனே, இந்த உலக உறவுகள் வேண்டாம்ப்பா, உலக ஆசை பாசங்கள் எங்களுக்கு வேண்டாம் ராஜா. நீர் போதும். இந்த உலக செல்வங்கள் எங்களுக்கு தேவையில்லை, நீங்க போதும். நீர் போதும். வாய்களை திறந்து சொல்லுங்க, நீர் போதும். நீர் போதும் என் வாழ்விலே. கண்களை மூடி சொல்லும், ஆண்டவரே, மலை போன்ற பிரச்சனைகள் எங்க குடும்பத்தில் இருக்கிறதப்பா. மலை போன்ற பிரச்சனைகள்
எங்க வாழ்க்கையில இருக்கிற தகப்பனே, கடந்த நாட்கள் முழுவதும் பிரச்சனைகளுக்குள்ளே மாத்திரமே நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். கடந்த மாதம் முழுவதும், கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில மலை போன்ற பிரச்சனைகள், எந்த மனுஷனிடத்துல சொல்ல முடியவில்லை, யாருக்கிட்ட எங்க பிரச்சனைகளை ஷேர் பண்ண முடியலப்பா. இந்த காலை நேரத்துல, இந்த ஆராதனை வேளையில இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ராஜா நீங்க போதும்பா எங்க வாழ்க்கையில. ஆண்டவரே, வேற பணத்தையோ, வேற காரியங்களையோ, வேற சொந்த பந்தங்களையோ, நண்பர்களையோ நம்பி நாங்கள் இந்த இடத்துல வரவில்லை. உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பாரங்கள், ஆண்டவரே நெருக்கங்கள், தேவைகள் சந்திக்கப்படட்டும், போராட்டங்கள் மாறட்டும், பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற தேவைகள் மாறட்டும் அப்பா. ஆசீர்வாதத்தை இழந்து மலை போன்ற பிரச்சனைகள், மனிதர்கள் கேட்கிற கேள்விகள், மனிதர்கள் பேசுகிற காரியங்கள் எங்கள் இருதயத்திற்குள்ளே ஒரு மலைய போல இருக்குதப்பா. மலைய போல பிரச்சனைகளோடு இருக்கிற தகப்பனே, நீர் மாற்றுவீரா. நீர் எங்களுக்கு போதும் அப்பா. உங்க பிரச்சனை எங்களுக்கு போதும் ராஜா. ஒரு முறை கூட வாய்களை திறந்து இந்த வார்த்தையை நாம் அறிக்கையிட போகிறோம். இந்த வார்த்தையை அறிக்கையிடும் பொழுதே தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். உன் துக்க நாட்கள் ஒளிந்து போகும். உனக்கு எதிராய் எத்தனை பார்வோன் எழுப்பினாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், செங்கடல் எதிர்த்தாலும், யோர்தான் தடுத்தாலும், ஹalleluya, தேவன் உனக்கு வழியை திறக்க போகிறார். இந்த ஆராதனை இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஒரு முறை இருதயத்துல கரங்களை வச்சு இந்த வார்த்தையை சேர்ந்து சொல்லுவோமா? Thank you Father. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும். சத்தமா, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா. மலை போல துன்பம் என்னை சூழும் போது, பனி போல ஒரு ஆண்டவரே பிரச்சனைகள் இந்த நேரத்தில் உருகட்டும் அப்பா. மலை போல என்னை சூழும், பனி போல உருகிட, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் நினைப்பவரே. கரங்களை தட்டி, நீர் போதும் என்பா. நீங்க போதும்பா, உங்க கிருபை போதும் தகப்பனே. சத்தமா சொல்லுங்க, நீங்க போதும். நீர் போதும் ஆவியானவரே, நீங்க போதும்பா. நீர் போதும் என் வாழ்விலே. ஆராதனை உமக்கே, சத்தமா ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி, ஆராதனை உமக்கே. நன்றி ஆவியானவரே, ஆராதனை உமக்கே. ஆராதனை, சத்தமா ஆராதனை. துதிக்கும் பொழுதே கட்டுகள் உடைகிறது, துதிக்கும் பொழுதே போராட்டங்கள் மாறுகிறது. பாடுகிற ஒவ்வொருவருக்குள்ளையும் தேவனுடைய மகிமை கடந்து வருகிறது. ஆராதனை. இன்று கண்ட எகிப்தியனை, இதுவரை கண்ட எகிப்தியனை இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போவதில்லை. கர்த்தர் புதிய வாசல்களை திறக்கிறார். சொல்லுங்க வாய்களை திறந்து,
இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே அடைக்கப்பட்ட வாசல்கள் உடைந்து கொண்டிருக்கிறது. மலை போன்ற துன்பங்கள் பனி போல உருகி கொண்டிருக்கிறது. 2 கரங்களை தட்டி நல்ல விடுதலையோடு 2 கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆவியானவரே, மலை போன்ற பிரச்சனைகள், மலை போன்ற கவலைகள், மலை போன்ற துயரங்கள் ஆண்டவரே, கைவிடப்பட்ட நிலைமை, ஆசீர்வாதம் குறைவுபட்டு போன நிலைமை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இந்த பிரச்சனைகளை பனி போல கரைந்து போக செய்கிற தேவன். கரங்களை தட்டி சொல்லுங்க, கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே, உம்மை நாங்கள் நம்புகிறோம் இயேசுவே. கடைசி இந்த வார்த்தையை சொல்லி நாம் ஜெபம் செய்து அடுத்த பகுதிக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்துல, இந்த டிசம்பர் மாதத்துல நான் யாரையும் நம்ப போறதில்ல, எந்த மனிதரை நம்ப போறதில்ல, எந்த நண்பர்களை நம்ப போறதில்ல, எந்த உறவுகளை நம்ப போறதில்ல. என்னுடைய காசோ பணமோ ஆஸ்தியோ அந்தஸ்தோ நான் நம்ப போறதில்லப்பா. எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில நிரந்தரம் அல்ல தகப்பனே. நீர் மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கிறேன். ஒரு மனமாய் கண்களை மூடி கடைசி அந்த ஒரு வார்த்தையை, நீர் போதும் என்னுடைய வாழ்க்கை, நீருடைய வாழ்க்கையில போதும் என்று அறிக்கையிட போகிறோம். நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ் சத்தமா, நீர்